ஹாய் ஹலோ வெல்கம் டு லக்ஷன்ஸ் vlogs. ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ஃபுல் வீடியோ. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எனக்கே இது ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து செய்வோன்னு பார்ப்பேன், பட்டு டைம் கிடைக்காது. ஸோ இந்த முறை இன்னைக்கு Feb 14 இந்த நாயங்களோட தான் ட்ரிங்கோ கிளம்புறோம். ட்ரிங்கோவில் வந்து போன முறையுமே சிவராத்திரிக்கு போயிருக்கோம். பட் இந்த முறை சிவராத்திரிக்கு கோணேஸ்வரமும் போகிறோம். அதோட சேர்த்து கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ 3 பேர், இன்னொருத்தர் ஜாயின் பண்ணணும். அவர் மௌனியால் ஏறுவார். நான் உங்களுக்கு அவர் அங்கே வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் முதல் வந்து சூஸ் பண்ணது ஏர்லி மார்னிங் போன முறை மாதிரி ஏர்லி மார்னிங் பஸ்ஸில் தான் போகலான்னு. இவர் தான் வந்து சொன்னார், இல்லை மத்தியானம் போல போக மாட்டேன். இப்போ ஏதாவது நித்திரை வந்துச்சுண்டா சவுக்கால் அடித்து தலைவரை தான் ஆட விடுறது. பஸ்ஸில் வர்றதால நாங்கள் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் 6 hours ட்ராவல் இருக்கும்போது அவ்வளோ அது சாப்பிடக்கூடாது. அதனால தான் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் டைம் டு ஈட் ஸ்நாக்ஸ். இன்னைக்கு லவ்வர்ஸ் டேன்னு நாங்கள் நல்லது செய்யணும். இங்கே பஸ்ஸுக்குள்ள கப்புள்ஸ் இருக்காங்க, அங்கே சைடில் உங்களுக்கு காட்டக்கூடாது. அது ஒஃபிஷியல் அன்ஒஃபிஷியலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டக்கூடாது. அங்கே சைடில் லவ்வர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நாங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே நாங்கள் பாட்டு போட்டுருக்கோம். கரெக்டாக இந்த லைட் வரும், நாங்களும் பார்ப்போம், நீங்களும் பாருங்க பார்க்க. இப்போ தான் வருவார். நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து சிவின் அன்பே ஒரகராதி. எவன் நான் சொன்னது சிங்கிள்ஸ் எல்லாம் இவங்களை பார்த்தா வயிறறிவாங்கன்னு. சந்தோஷமா இருக்கலாம் எங்களை சார்பில் நீங்கள். கரோடத்தில் எப்போதுமே உன் மூச்சு காற்றின் வெப்பம் சுமப்பே. நான் இவருக்காண்டி தான் வெயிட் பண்ண. வாங்க மௌனியால நண்பனை பார்க்கத்தான் வந்தோம். கடைசியில் அவனுமே ஒரு ஆமாவோட சொல்ல தொடங்கினவன். எக்ஸாம் இருக்கு, நான் வரமாட்டேன் கடைசி நேரத்தில் சொன்னேன். அந்த மாதிரி. ஸோ மௌனியா டவுனில் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கொஞ்ச நேரம் அவங்களுக்கு பிரேக் கொடுத்துருக்காங்க. அந்த டைமுக்குள்ளே போக வேண்டிய இடம்லாம் போயிட்டு ஃபன் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு திருப்பி ட்ரிங்கோ நோக்கி கிளம்ப போகிறோம். ஒருத்தவங்க வீட்டில் நாங்கள் தங்க போகிறோம்னா போன முறை எதுவும் கொடுக்கல, இந்த முறையாச்சும் ஏதாச்சும் கொண்டு போவோன்றதுக்காண்டி தான் வந்திருக்கிறோம். காலகாலமாக ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போனால் இந்த சங்கி சக், அதுக்கப்புறமா இந்த சுவிஸ் ரோல் வாங்குறது. ஸோ நாங்கள் சிவராத்திரி மூட்டம் போகிறதால அங்கே அவங்க எல்லாமே வெஜ்ஜு, அதனால இது நாங்கள் வேணாம். இது என்ன இதில் எக்கு போட்டிருப்பாங்க. ஸோ வேறு அதை தேடுங்கடா. எக் கேக் அப்புறம் எக் வேணாம். ஓகே, காலையில் எத்தனை மணிக்கு விളിக்கிட்டாங்க? 12 மணிக்கு பஸ்ஸு. இப்போ நாங்கள் 6 மணிக்குள்ளே 5:15 இங்கே ரீச் ஆகிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டுன்ற கசினோட வீடு பக்கம் தான், அதனால நடந்து போயிட்டு இருக்கோம். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. நண்பர்களே, ட்ரிங்கோ வந்து விட்டோம். அவங்களோட வீட்டுக்கு வந்து ஸ்டேயை போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு சுத்த போவோம். குட் நைட். நைட் டைம் நாங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இப்போ அவங்களோட வீட்டில் இருந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு சின்ன எடிட் ஒர்க்கையுமே முடிச்சுட்டு இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு செம்ம கடைன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரிங்கோவில் நைட்டு 8:30 ஹெவி டிராஃபிக். இந்த டைமில் தான் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் வந்தோடனே சும்மா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. என்ன வந்தோடனே கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நைட்டு சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம். ஒரு கடை அவங்க ரெஃபர் பண்ணாங்க. இஃப் அது நல்லா தான் இருந்தால் நாங்களும் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம். ஆச்சி அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இங்கே ட்ரிங்கோவில் இருக்குது. நாங்கள் வந்து இன்னைக்கு Feb 14 வேலண்டைன்ஸ் டேன்றதால ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபுல். நான் கேட்ட மேலே இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது, மேலே எல்லாமே ஃபுல். அப்போ சரி, ஓகே, நாங்கள் இதுலேயே நாங்கள் மட்டும்தான் தனியாக பசங்களாக இருக்கிற ஒரு 4 பேர் பசங்களாக இருக்கு. மற்றது எல்லாமே கப்புள்ஸாக தான் இருக்காங்க. அவன் கூட ஃபீலோட தான்டா வரான். அசிங்கமாக நம்ம 2 பேர் தான் ஆம்பளைங்க வந்துருக்கிறோம். ஸ்க்ரீனை கேச்சு தூக்க மாட்டேங்கடா. ஏய் படா, தள்ளி போய் உட்காரா படா. முக்கியமான விஷயம், நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்.
இப்போ நான் இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது மெனு கார்டு. ஆல்ரெடி நான் இன்னொரு கடையிலையும் மெனு கார்டு பார்க்காம போய் உட்காந்து நிறைய காசு கட்டுற வரலாறும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மெனு கார்டை போய் பார்த்துடலாம். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னைக்கு எல்லாமே பிஸியான ஷெட்யூல் தானே, அதனால ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்ற அளவுக்குலாம் இல்லை, மோண்டேஜ் ஷார்ட்ல போட்டுக்கிறேன், பார்த்துக்குங்க. ஓகே, அப்படியே ஒரு ஐஸ்கிரீமும் வெயிட் பண்ணது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னைக்கு லவர்ஸ் டே தானே, ஸோ புக்கிங் கூட. நான் வெயிட் பண்ணதுக்கு பட்டானதான் சாப்பாடு செம்ம ஸ்பைசியாக இருந்துச்சு. சரி, ஓகே, நான் வர வழியில் முதல்ல இப்போ இதை பார்த்துருந்தேன். சரி, இங்கே போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு தான்.